அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஜூட் எங்க தம்ப்நெயில்? ஜூட் யாரு எனக்கு தெரியாது. ஜூட் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. we never wanted Jude in the first place. அவ்வளவுதான். அதான் நமக்கும் ஜூடுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எதுவும் சொல்லவே இல்ல. இந்த ஜர்னலிஸ்ட் தான் அவன் இங்கிலாந்துல இருந்துங்கிறதுக்காக சும்மா கலப்பி விட வேண்டியது. அவ்வளவுதான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க அவனை ஃபாலோவே பண்ணலீங்க. அதுதான் எனக்கு தெரியாது இதெல்லாம். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். லிவர்பூல் 1 ஃபுல்லம் 0. இந்த சீசனுக்கே பிள்ளையார் சொல்லி போட்டவங்க அவங்க. ஃபுல்லம் ஜெயிச்சிட்டோம் இந்த வாட்டி. ஆனா கரெக்டா ஹோம் கேம்ல. என்ன மேட்ச் பாத்தீங்களா? எப்படி என்ன கடைசி நிமிஷத்துல திருப்பி அந்த பிள்ளையார் சொல்லியை போட்டிருப்பாங்க, கடைசி கிக்ல போட்டிருப்பாங்க. அப்படி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா டிவி உடச்சிருப்பேன் நான். அது சரி. அநியாயம்டா டே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எத்தனை சான்ஸ், அநியாயமா ஒண்ணு கூட கூட எடுக்க மாட்டீங்க. கடைசியில அந்த பெனல்டி வேணும். அது உண்மையாவே டச் ஆகவே எனக்கு இன்னுமே தெரியல. அவன் பயங்கரமா கால வீசினா, ஆனா உண்மையாவே தொட்டுத்தான் எனக்கு எந்த ஆங்கிலுமே தொட்ட மாதிரியே தெரியல. அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. பட் performance wise first half was incredibly superb. Second half I think it is a pattern for us nowadays. First half எல்லாம் பண்ணிடுறோம், ஆனா அப்போ கோல் போட்டாலும் கோலை விடுறோம், கோல் போடலனா செகண்ட் ஹாஃப் மோசமா தான் இருக்கு. ஆமா, என்ன அதான் ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. மேபி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி இல்லன்னு நினைக்கிறீங்களா த்ரூ அவுட் 90 மினிட்ஸ்? இல்ல கிளாப் வந்து இஸ் நாட் அடாப்டிங்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஹாஃப் டைம்ல ஆப்வியஸ்லி அவங்க அப்போனன்ட் வந்து எதாவது அடாப்ட் பண்ணுவாங்க, ஸோ சேஞ்ச் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கிளாப் வந்து இஸ் நாட் அடாப்டிங், இஸ் மேபி இந்த சீசன் வந்து லெஸ் அடாப்டபிள் தென் பிஃபோர்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நம்மள்ட்ட அடாப்டபிலிட்டிங்கிற பேச்சே நம்மள்ட்ட கிடையாது. அது என்னது இது? திஸ் சீசன் லெஸ் தென் பிஃபோர். எப்ப நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம்? அது இன் கேம் ஒரே சிஸ்டம் தான் தெரியும். அந்த சிஸ்டம்ல ஒரு பிளேயர் டே அவனை போய் போடுறா, டே இவனை போய் போடுறா, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். பெரிய அடாப்டேஷன் இன் கேம்ல அதெல்லாம் சரித்திரமே இல்ல. அதெல்லாம் பண்ணதா ஏதாச்சும் ஒரு கேம் சொல்லுங்க நம்ம இன் கேம் சேஞ்ச் பண்ணி அந்த கேம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வின் பண்ணதுதான் எனக்கு ஒரு கேம் கூட ஞாபகம். அப்படின்னா நம்ம பண்ணதே கிடையாது. என்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம், அதாவது அதே சிஸ்டம் தான். அந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் they'll boost up themselves to come out and play better, அவ்வளவுதான். பட் இந்த சீசன் அது நடக்கிறது இல்ல. பிகாஸ் I just feel everyone is really worn out, அவ்வளவுதான். பிகாஸ் இந்த சீசன் was like that. நான் வந்து நம்ம வேர்ல்ட் கப் பத்தி யோசிக்கும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு, உங்களுக்கு நம்மளோட லிவர்பூல் டீம்ல இருந்து வெறும் 4-5 பேர் தான் வேர்ல்டு கப்புக்கே போயிருக்காங்க. do you think that is a source for concern கேட்டிருந்தேன் உங்கள்ட்ட. ஏன்னா மத்த டீம்ல எல்லாம் 10 பேர் 11 பேர் போறாங்க, நம்ம டீம்ல இருந்து 4-5 தான் போறாங்க அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ்ட் அந்த 4-5மே மெயின்ல இருக்கானுங்க, சப்ல எல்லாம் எவனுமே இல்ல. எவன் போனானா அவன் மெயின்ல தான் விளையாடுறான். ஆமா. சோ இப்ப நுனியஸ் போனா he played every single game. ஹெண்டர்சன் போனா he did the same. வான் டைக் போனா he did the same. So I'm just feeling நம்மளுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் போனாலும் எல்லாருமே மெயின்ல எல்லாமே விளையாடுற மாதிரி தான் இருக்கானுங்க. ஆமா, ஆலிசன் கூட எவ்ரி கேம் ஆடுனான் ஆல்மோஸ்ட். எக்ஸாக்ட்லி. சோ ஐ ஃபீல் எவன் போனாலும் நம்மளுக்கு அங்க 10-11 பேர் போனா பாதி பேர் சப்ல தான் உட்கார்ந்திருக்கானுங்க மத்ததெல்லாம். So I think the season is that kind of a season wherein firstly we didn't come into the season on a very positive mood. ஒரு மாசம் தான் இருந்துச்சு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் was May 29th என்னமோ, and the next season started July 25 என்னமோ. 1.5 மாசம் அந்த ஒரு half மாசம் ப்ரீ சீசன்ல போச்சு அப்பயும். ஆமா ஆமா. So அப்படி பாக்கும்போது I feel it is going to be it, but we didn't expect it la. As fans I really thought again it's going to be a title challenging season na appadinu. But coming back to everything, coming back to this game or throughout the season, onnu enna solnuna, we didn't replace enough players at regular points in time for them to have that drive nu enak thonudhu. Ipo or title winning season la வந்து let's say we finish second, fine. Next season let's say we win the title, fine. அதுக்கு அடுத்த சீசன் you need at least 2-3 new players to motivate the existing players to go for the title, because and the 2-3 new players haven't had the thrill of winning the title. ஆமா ஆமா, கரெக்ட். அந்த நெக்ஸ்ட் சீசன் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், டேய் இப்ப தாண்டா ஜெயிச்சோம், திருப்பி எதுக்கு, இப்பதான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு thrill வந்து திருப்பி வருமாங்கிறது. I mean it should come, they are footballers, அதெல்லாம் வரும். பட் human tendency doesn't work that way.
ஆமா இல்ல அது நேச்சுரல் தான். ஐ திங்க் நீங்க சிட்டியோட டீம் பாத்தீங்கன்னாலும் நம்ம டைட்டில் ஜெயிச்ச சீசன் வந்து சிட்டிக்கு வந்து இட் வாஸ் தேர் தேர்ட் ஸ்ட்ரெயிட் சீசனும் ஐதர் கம்பீட்டிங் ஃபார் டைட்டில் ஆர் அந்த லைக் டைட்டில் அப்பதான் ஜெயிச்சாங்க. லைக் ப்ரீவியஸ் சீசன் தே ஒன் பை 1 பாயிண்ட் 2018ல சாரி 18 19ல 18லயும் ஐ திங்க் தே ஒன்லி ஒன் இல்ல செஞ்சுரியன்ஸ் நினைக்கிறேன் இல்ல அப்போ. அதேதான் 18ல செஞ்சுரியன்ஸ், 19ல they won by 1 point. நம்மளோட லாஸ்ட் கேம்ல போய் நம்ம தோத்தோம். 20ல we won, 21st again they won. ஆமா சோ இல்ல அவங்களுக்கும் அந்த தேர்ட் சீசன் பயங்கர டிராப் ஆஃப் இருந்துச்சு கம்பேர்ட் டு their previous two. Exactly, we won it by 18 points இல்ல அந்த சீசன். ஆமா ஆமா சோ அதுதான். சோ ஐ மீன் இட்ஸ் எக்ஸ்பெக்டட். நீங்க சொல்ற மாதிரி ஹியூமன் டெண்டன்சி டஸ் நாட் ஒர்க் தட் வே. வந்து வருஷம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் கமிங் டு த கேம், அதான் என்னோடதும் லைக் ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குட். செகண்ட் ஹாஃப் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி பயங்கர டிராப் ஆஃப் இருந்துச்சு. என்னத்தினால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் டு பி குவைட் ஆனஸ்ட், வேற ஏதாவது டீமா இருந்தா ஐ ஃபீல் மிட்ரோவிச் இருந்தா ஐ ஃபீல் லைக் யூ வுட் ஹவ் ஸ்கோர்ட் ஒன் ஆஃப் தோஸ் சான்சஸ். அதுவும் அந்த லாஸ்ட்ல அந்த டெக்கோர்ட் வரீடுக்கு ஒன்னு போச்சே, அது ஐ திங்க் இஃப் இட் வாஸ் மிட்ரோவிச் யூ வுட் ஹவ் ஸ்கோர்ட். எனக்கு அந்த பால் உள்ள வரும்போது முடிஞ்சா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை ஸ்கை பண்ணா. இதுல வேற வேண்டைக் ஃபிஸ்ட் பம்ப் வேற. ரசாமா டேய் இன்னாரம் உள்ள போயிருக்கும்டா, பேன் படுத்திருப்பேன். பால தொடவே இல்ல அவன். எதுக்கு ஃபிஸ்ட் பம்ப் பண்ண எனக்கு இன்னுமே புரியல. சாலத் உள்ள போய் காலை வச்சாராமா, அவர் பாலையே தொடல. இல்லங்க, இஸ் டிஸ்ரப்டிங் தி ஃபார்வர்ட். தொடாமையே டிஃபெண்டிங் பண்றான். இந்த சீசன் பூரா அதேதான் பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே நம்ம பக்கம் போகல. எல்லாமே டிஸ்ரப்ஷன் தான். ஆனா பால வாங்கல. அது சரி. ஆமா, நீங்க நுனியஸ் பத்தி சொன்னீங்க இந்த வேர்ல்ட் கப் பத்தி பேசும்போது. ஐ வாண்ட் டு ஆஸ்க் இந்த ஓவரால் சரி, இப்போ சீசன் இஸ் கமிங் டு an end. இந்த கேம் ஸ்பெசிஃபிக்கா சரி, பட் ஓவரால் ஆகும் நுனியஸோட ஃபார்ம், நுனியஸோட ஸ்டைல் அண்ட் இஸ் ஃபிட் இன்டு திஸ் லிவர்பூல் டீம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது both of us had one opinion. We didn't expect much this season. That's what I thought. I mean, I was really excited because we are getting someone for like 65 million upfront. There were two players we got like that, and both of them burst onto the scene and helped us immensely. Addison and Van Dijk. அதை தவிர்த்து 65 million ஒரு கிறுக்கனை வாங்கணும் 58 மில்லியனுக்கு அவனுக்கு அப்புறம். So மீதி ரெண்டு பேரும் வாங்கினதுல வந்து I think as Liverpool modern day fans, I mean, I've been following it for 15 years. You pretty much the same, or 20 years. So we've seen pretty dark sides of our club. Like ஐயோ ஒரு வின் வந்தாலே வின்னா அப்படிங்கறத நம்ம பாத்திருக்கோம். ஒரு 2008ல இருந்து ஒரு 12 வரைக்கும் we had literally nothing. ஐயோ எது 6th 7th 8th was our goal. அப்பா 6th ஐயோ 6th அப்படிங்கிற காலம்லாம் we were there. All of this started in 2013-14 season. அந்த சீசன்ல I think as modern day Liverpool fans அங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா every loss or every draw is going to be incredibly hurting. ஆமா, லைக் ஏன்னா அவங்க கிளப் அப்படில பார்த்ததே இல்ல. ஆமா, சோ எனக்கு வந்து நுனியஸ் எல்லாம் சைன் பண்ணும்போது when we signed him for like 65 million, I think both of us set the target saying டேய் நீ 20 goals போடு, all competitions combined 20 goals is your target for the season. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. I don't care how you score, 20 goals is your target for the season. ஆமா. அப்புறம் வேர்ல்ட் கப் வரைக்கும் என்னாச்சு, he scored some 6 goals ன்னு நினைக்கிறேன், where he should have scored at least 12 or 13. அந்த அளவுக்கு xG இருந்து he scored 6. அந்த அளவுக்கு சான்ஸ் இருந்துச்சு. he kept missing glaringly simple chances. ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு until the world cup. But all of us had the collective என்ன சொல்றது, collective opinion that Nunez இருந்தா தான் நம்ம டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. Nunez was our driving force அப்படிங்கிறது கலெக்டிவா every Liverpool fan had the same opinion because we were playing incredibly bad. But அப்படி மோசமா விளையாண்டாலும் நமக்கு வந்து Nunez பிட்ச்ல இருந்துடணும்டா, இருந்தானா ஏதோ ஒன்று பண்ணுவான்டா அப்படிங்கிற ஒரு opinion நம்மளுக்கு இருந்துச்சு. Come World Cup, the World Cup ends, Gakpo comes in, the scenario totally changes. இப்போ after the World Cup உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, for me Nunez has become a surplus. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போவானா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே தெரியல. because after we've gotten Diaz right now yesterday who had an outstanding game. ஆமா, இப்போ எனக்கு இது தெரியல, is Nunez really necessary? because start of the season for us we were going with a straight number 9. We were going to change something, we need a number 9ங்கிறது, that was our approach.
ஆமா இப்போ since Gakpo is so fast acclimatized to the position of what Firmino was playing, ஆமா if still Klopp thinks number 9 தான் அப்படின்னா it's worthwhile to have a 65 million forward in our team. ஆமா adu I'm giving it back to you. Are we going to go to the number 9 approach? Because I feel first season for Nunez and Pata, he's had some 25 appearances, 30 appearances, out of which or 18 starts, probably 18 to 20 starts. And he scored some 12, 13, 14 goals in நினைக்கிறேன். 20 starts க்கு 14 goals okay ன்னு நினைக்கிறீங்களா? 28 appearances க்கு 14 goals bad ன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து to answer your question first வந்து I think even 28 appearancesல 14 goals is also not bad ன்னு தான் எனக்கு தோணுது. லைக் ஃபர்ஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்ல என்ன 22 வயசு தானே ஆகுது, 22 23 வயசு ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்ல பிளேயிங் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து யுவர் சைன்ட் அஸ் தட் நம்பர் 9, அந்த ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் லூயிஸ் சுவாரஸ், பெர்னாண்டோ டாரஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ பிளேயிங் வித் ஆல் ஆஃப் தட், அடாப்ட் பண்ணிக்கணும். நமக்கே தெரியும், ஈவன் நம்ம இப்போ சொல்றோம் கோடி காக்போ வந்து ஹஸ் அடாப்டட் வெல்னு, பட் தெர் வாஸ் அ பீரியட் இனிஷியலா வந்த உடனே வந்து வெரி வாஸ் நாட் ஸ்ட்ரகிளிங், பட் ஆனால் இட் டுக் ஹிம் சம் டைம். ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் டன் வெல். ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் சீசன். என்ன மேன் சிட்டில ஒரு பையன் இருக்கான், அவனோட எப்போதும் கம்பேரிசன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு ஹிம் வந்து யாரா இருந்தாலுமே ஃபிளாப் தான், லைக் கம்பேர்ட் டு ஹிம். அண்ட் வி கேன் நாட் கம்பேர் டு ஹிம் ஆல்சோ. ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். I think அந்த கம்பேரிசன் வேர்ல்ட் கப்போட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல. After that there was no comparison. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல பட் ஈவன் அதர்வைஸ் ஐ ஃபீல் லைக் த கம்பேரிசன் இஸ் அன்ஃபேர். ஏன்னா வந்து இதே நூனியஸை தூக்கி சிடி டீம்ல போட்டா we don't know how much he'll score. So it's just a matter of இதுதான் ஒப்பீனியன் தான். பட் இல்ல ஐ திங்க் ஓவரால் நூனியஸ் சீசன் ஹஸ் பின் குட். பட் கமிங் டு நேத்து, நான் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு நேத்து கேம் அண்ட் ஓவரால் கான்டெக்ட் ஆஃப் தி சீசன் கேட்டேன்னா, ஒன்னு ஐ டென்ட் திங்க் ஹி டிட் வெல் எஸ்டர்டே. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. லைக் த ரெஸ்ட் ஆஃப் அதாவது மற்ற டீம் வந்து மற்ற 10 பிளேயர் வந்து தேவர் பிளேயிங் இன் ஒன் ரிதம். இவன் மட்டும் அந்த பேண்ட்ல வந்து இந்த ட்ரம்மர் எவனாவது அவுட் ஆஃப் டியூன்ல இருந்தா தனியா கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நுனியஸ் ஆடுறத பார்த்து. ஸோ I didn't feel that way because point number one, we aren't used to seeing a straight up number 9 after Suarez. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Have we seen a straight up number 9 after Suarez? இல்ல பார்க்கல. பட் இந்த சீசன் நுனியஸ பாத்துறோம்ல. சோ this is நான் சொல்றேன், he's come into this setup of the box midfield where he's not, this is his first start with the box midfield. ஆமா, அப்படி யோசிச்சு பாருங்க. all of us have been subs. அந்த லீட்ஸ் கேம் கூட he came on as a sub and he scored. ஆமா கரெக்ட்டா? so the box midfield is new to him now, like from the get go. சோ அந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் 4 மிட்ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணனும்னு தெரியும். கேக்போ ஆடுனானா அவன் அந்த டயகனல்ஸ்ல மீட் பண்ணனும், அவனுக்கும் தெரியும். as a number 9 with the box midfield என்ன பண்ணனும் அவனுக்கு தெரியாது. see for us Nunez has been a chaotic player, chaotic football player this season has been him. அவனுக்கே தெரியாது. அவன் ஒரு சைடு லெஃப்ட் விங்ல இருப்பான், சடனா சென்டர் ஃபார்வர்டா இருப்பான். நேத்து ரைட் விங்ல இருந்தான். டேய் அங்க எதுக்குடா போன அப்படின்னு இருந்துச்சு. ஆமா. so the thing is, I mean, multiple reports coming out from our dressing room இருக்கட்டும், from our ITKs எல்லாமே saying Liverpool aren't sure whether they got the right purchasingகிறது ஒண்ணு. I would say that is a very wrong statement to make because hadn't we not signed Gakpo, still Nunez was going to be a center forward. ஆமா. Don't tell me Jota is going to come in and straight away on the position Jota தான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு மீனிங் கிடையாது. It was ஜோட்டாக்கு நான் வரேன் இந்த கான்டெக்ஸ்ட்ல. நீங்க சொல்லுங்க. It was always going to be Nunez. இப்ப Gakpo இல்லனா it was going to be Nunez anyway. We had to adjust what we were going to do to say Nunez was going to be the focal point. நீ எல்லாத்தையும் நடு சீசன்ல மாத்திட்டு இப்ப Nunez is not what we thought அப்படினா நீ ஒரு சிஸ்டம் டேய் நம்பர் 9 நீ வாங்குறன்னு முடிவு பண்ணிருந்தாலே நீயும் டீமை மாத்திரம் நம்பர் 9 அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அது சரி, அது ரைட். இல்ல நான் அதுக்கு என்ன கேள்வி வந்ததுனாக்க, இப்போ நுனியஸ் வந்து பிகாஸ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால தான் இந்த சிஸ்டமே மாத்துற மாதிரி இருந்துச்சா? we had other issues, அதெல்லாம் இல்லன்னு சொல்லல, பட் was Nunez also one of them? நீங்க அப்படியே சொல்றீங்க, இப்படியே சொல்றீங்க. இல்ல Nunez தான் மெயின் காரணம்னு நான் சொல்லல. நமக்கு மிட்ஃபீல்ட்ல பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கு இந்த சீசன். பட் Nunez வந்து
என்ன சொல்றது, இஃப் ஹி வாஸ் அ ப்ராப்பர் ஒரு ஹாலண்ட் டைப் இல்லைனாலும் லைக் ஒரு லெவன்டாவ்ஸ்கி டைப் வச்சுக்கோங்களேன், லைக் ஸ்கோர்ஸ் லாட் ஆஃப் கோல்ஸ், மேபி நாட் ரெக்கார்ட் பிரேக்கிங் பட் லாட் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர் பண்றான் அப்படின்னாக்க, இஃப் ஹி ஹட் ஸ்டில் பின் டூயிங் தட், நம்ம வந்து would we have gone to this box midfield, ஈவன் மிட்ஃபீல்ட்ல பிரச்சனை இருந்தா கூட. I feel the primary reason we went to a box midfield is to cover up our center backs. The vast space in between the center backs cover up பண்றதுக்கு we went to a box midfield. ஏன்னா all the goals that we were conceding were in transitions. Defensive transition நம்ம பசங்க வரவே இல்ல பின்னாடி. And we always had two people, both the center backs. ஒருத்தவன் வந்து அண்டார்டிகால இருப்பான், இன்னொருத்தவன் வந்து வேற என்ன ஆஸ்திரேலியால இருப்பான். So இப்படிதான் அந்த ரெண்டு நடுவுல இருக்கிற கேப்ல தான் everyone was running like hell to hurt our defense. அதனால தான் we went to a box. The box wasn't to enable, see, in hindsight the box was to enable Trent to have a more influence on the forward passes. இப்போ கூட forward passesல the most people who are getting the benefit is going to be Diaz and Salah. It's not going to be Nunez even if he plays. It's not going to be Gakpo even if he plays. Gakpo வந்து it's going to be the defense splitting through balls தான். That Trent could have done even if he was on the right flank. Although he's getting a much bigger bandwidth to do. Rather than just doing it like this, he's getting a bandwidth like this to do it. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தவிர இப்போ நடுவுல வந்தாலும் his ping balls is going to Diaz, is going to Salah more rather than the guy who's playing inside, I mean on the middle. Because it didn't matter if it was going to be Nunez or if it was going to be Gakpo. So I don't say Nunez ஒழுங்கா விளையாடாதனால தான் we went to the box and கேட்டா I don't feel that way. Our box was primarily changed only to cover for our center backs. அவ்வளவுதான். That was a solid reason to cover for center backs and to give more time for Fabinho to jog back. அவ்வளவுதான். நேத்தெல்லாம் வந்து பால விட்டப்போ நுண்ணியஸ் என்ன ஸ்பீட்ல ஓடி வரான் பின்னாடி, நம்ம பால் இன்னுமே ஜாகிங்ல தான் வராரு. சரி பாத்துப்போம், என்ன வயசாயிடுச்சுங்க, வயசாயிட்டா இத காரணமா சொல்ல தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சீசன் வந்திருக்கிற 22 வயசு பையனுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இது அநியாயமா இல்ல? இல்ல அதான் லைக் பட் இல்ல ஐ மீன் I don't know, நுனியஸ் அதான் கோயிங் ஃபார்வர்ட் என்ன நினைக்கிறீங்க? லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா, கோயிங் ஃபார்வர்ட் will he be our number 9 நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் உங்களுக்கு கேள்வி. எனக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து I don't I think he will be our number 9 but backup தான் இருப்பான். Because இல்ல எதுக்குன்னா, முன்னாடி ஜோட்டா பத்தி சொன்னேன், நான் அவனை பத்தி அப்புறம் பேசுறேன். Because I don't think ஜோட்டா வந்து is doing so well from the left wing that Diazும் அவனும் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் and Nunez will have to rotate with Gakpoன்னு எனக்கு தோணுது. இன்ஜரி இல்லனா I think in the 2 episodes முன்னாடி நான் பேசினோம்ல, we are going to have 2 systems going forward. One was going to be with the traditional number 9 and one was going to be with Gakpo அப்படின்னு. ஆமா. Number 1, if you are managing a team, will you have a luxurious 65 million forward as one of the 2 systems or will you base the main system of him? அதான் மெயின் கேள்வி. ஆமா, இல்ல நம்ம வந்து இந்த 65 மில்லியன் டேக் வச்சு பேசுறதை விட I think we have to look at what it is right now. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி Gakpo has adapted much better to our players than Nunez. So I feel going forward Gakpo will be number 1 even though he's not a 65 million. அவனுக்கு 65 million கொடுத்து வாங்கலனாலும் I think he will be our number 1 choice. That is not the point. You could have also changed Nunez to drop in behind and play the false 9. You give him stuff, he'll change it, but Klopp didn't want to do it. So why are you basing your allegation saying Gakpo has been a better fit than Nunez? Because Gakpo was a left-sided striker, a left-sided winger. Ama. Klopp changed him to do the number 9. Klopp didn't change Nunez to do the number 9, false 9. Ama. How can we say Nunez hasn't adapted more? That's my question. You're connecting 2 different dots to say Nunez hasn't adapted more, but Gakpo has adapted more. I mean, okay, I'll agree that Nunez he has not been given a fair chance on the role அப்படினு. But that, I mean, அதான் சொல்றேனே, like இந்த சீசனே it's been a bit chaotic. So நம்ம I don't know if we can even make a judgment on, நீங்க சொல்றது கரெக்ட், like maybe I should not judge Nunez இந்த மாதிரி false 9ல he's not adapted well ன்னு சொல்லிட்டு. Maybe pre-season maybe things may change. Maybe if he gets another pre-season and in the false 9 system தான் நம்ம போறோம், box midfield தான் நம்ம ஆட போறோம் அப்படினாக்க, if he gets to play with that the training then we can see how it is, whether he adapts or whether he is a better fit or Gakpo is a better fit.
அண்ட் நுனியஸ் வந்து நடுவுல லெஃப்ட் விங்ல நிறைய ஆடினா. ஐ டோன்ட் ஹலோ ஸ்டக் ஆயிட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஆ. வந்துச்சுப்பா. எங்க இருந்து இல்ல இல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்க. இப்ப கடைசி ஐ ஆல்சோ திங்க் நுனியஸ் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல நம்ம வந்து சீசன்ல நுனியஸ் வந்து நடுவுல லெஃப்ட் விங்ல எல்லாம் ஆடிட்டு இருந்தான். ஐ டோன்ட் சி அது வந்து ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங் அகெயின் அன்லெஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்தால் வழி. பிகாஸ் ஜோட்டா இஸ் ஆன் குட் ஃபார்ம், டியாஸ் இஸ் ஆன் குட் ஃபார்ம் அண்ட் தேர் போத் வெரி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். டியாஸ் வந்து ட்ரிக்கரி இதெல்லாம் நிறைய இருக்கு. லுக் டு ஸ்கோர் பட் இஸ் மோர் லைக்லி டு கெட் அன் அசிஸ்ட். ஜோட்டா வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் மோர் லைக்லி டு கெட் அ கோல். ஸோ ஐ டோன்ட் திங்க் வந்து நுனியஸ் வந்து லெஃப்ட் விங் அன்லெஸ் தெர் இஸ் அன் இன்ஜுரி நான் வந்து எதிர்பார்க்கல. சோ நீங்க சொன்ன மாதிரி தான், அதேதான். see we didn't have both, அதனாலதான் we had to put Nunez left. we didn't have both, அதனாலதான் we had to go get Gakpo. இதெல்லாமே வந்து there was numerous issues in the season. ஆமா, ஒண்ணு இதுதான் பிரச்சனை நம்மளால சொல்லவே முடியாது. மிட்ஃபீல்ட் கேவலமா விளையாண்ட சேம் டைம் 3 ஃபார்வர்ட் இன்ஜர் ஆனானுங்க. இதெல்லாமே வந்து it was so chaotic in the season. so in the season வச்சு I am not going to base my image on any player for instance. Next season Gakpo could turn up a completely different player and fault every single game he plays. I don't want that to happen, but I'm just saying எது வேணாலும் நடக்கலாம். இப்படி இருக்கிறப்போ the only solid thing that I have for now is Jota is good, Diaz is good, Salah is ever present. இந்த மூணு மேலதான் I have confidence going into next season. ஆமா, and Alisson obviously. இந்த 4 பேரை தவிர என்னால வந்து யார் மேலயும் கான்ஃபிடன்ஸ் வைக்கவே முடியாது நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஆமா, you never know. அதனாலதான் we've seen multiple reports saying Klopp wants all the business done before July 7th நினைக்கிறேன். அந்த ப்ரீ சீசன் டேட்டுக்கு முன்னாடி, before they go for the pre season குள்ளார I want everything doneங்கிறது, which makes more sense because we don't know what system we're going to play. ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சிஸ்டம்க்கு பிளேயர்ஸ் அதுக்குள்ள வந்துருவாங்களா தெரியாது. ஆமா, எவன் இன்ஜூர் ஆவான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதாச்சும் டிஃபென்சிவ், அதாவது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் நம்பர் 6 வேணுமா தெரியாது. நேத்து லெஃப்ட் சென்டர் பேக் ஒருத்தவன் அட்ராசியஸ் கேம் விளையாண்டானே, அந்த நாய் மட்டும் சட்டையை திருப்பி போட்டானா கொலை பண்ணிடுவேன். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சொட்ட தலையெல்லாம் சொட்ட சொட்டையா ஓட்டை வச்சுக்கிட்டு கேன் யூ டெல் இஃப் நுனியஸ் ஹேட் a good season கேட்டா உங்களை நான் என்ன வார்த்தையில திட்டணும்? அது சரி. இல்ல இப்ப நீங்க மிட்ஃபீல்ட பத்தி சொன்னீங்க, மிட்ஃபீல்ட் பத்தியும் பேசுவோம். நேத்து மிட்ஃபீல்ட் வந்து ஐ தாட் தே டிட் ரியலி வெல். பட் இப்போ இன்னைக்கு வந்து ஐடி கேஸ்லாம் சொல்லியிருக்காங்க. வி ஆர் வெரி க்ளோஸ் டு மெக்காலிஸ்டர். லைக் வி ஹவ் என்ன சொல்றது, ஏதோ நெகோசியேஷன்ஸ் அட்வான்ஸ்டா அந்த மாதிரி நீங்க நியூஸ்ல ட்விட்டர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மெக்காலிஸ்டர் வந்து ரெக்கார்டிங் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், மெக்காலிஸ்டர் வந்து இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் இதுதான் சொல்றேன். நான் என்ன ஃபார்மேஷன் ஆட போறோன்னே தெரியல. பட் அசியூம் இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் தான் ஆட போறோம்னு அசியூம் பண்ணிப்போம். திடீர்னு என்னவோ மேக்ஸ் பேப்பர்ல ஞாபகம் இந்த அசியூம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது இதுன்னு இல்ல. எனிவே பாக்ஸ் மிட்ஃபீல்டு. ஸோ அதுல வந்து ஐ தாட் கர்டிஸ் ஜோன்ஸ் இப்போ ஆடுற இடத்துல தான் மெக்காலிஸ்டர் வில் ஃபிட் பெஸ்ட், என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவன் வந்து மெக்காலிஸ்டர் வந்து பிளேஸ் லைக் 10, he can play 10, 8, 6 மூணுமே அவன் ஆட முடியும். பட் ஐ ஃபீல் இஸ் பெஸ்ட் as a 10 or an 8. ஸோ ஐதர் அந்த கர்டிஸோட பொசிஷன் இல்ல ஜார்டன் ஹெண்டர்சன் அந்த ஹார்வி எலியட் அந்த பொசிஷன், அந்த ஃப்ரண்ட் டூ தான் வந்து ஐ திங்க் he'll play பெஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெக்காலிஸ்டர் பத்தி பேசும்போது ஐ திங்க் ஜேம்ஸ் மில்லர் has also confirmed that he's going to Brighton. ஆமா, அதுவும் இருக்குது. So we don't have a backup 6 if Miller leaves. That's it. We have only Fabinho. So I feel Henderson இருக்காங்க. அதான் I feel Henderson is going to be the backup 6 to Fabinho for throughout the next season. I think we're going to switch him to that role. அப்படி பார்த்தா both the forward boxes we still can fit in whoever we get. Mac-Allister for Brighton நீங்க சொன்ன மாதிரி is always based off of Caicedo. Caicedo is the 6, Mac-Allister plays the 8 or the 10. ஆமா, that's how Mac-Allister has played. But நீங்க சொன்ன மாதிரி World Cup play he's also played the 6. ஆமா. So அப்படி இருக்கும்போது I don't think he's going to replace Fabinho because Fabinho last few games he's been outstanding. எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு கேட்காதீங்க, தெரியாது. அவனுக்குமே தெரியாது. அவனுக்கு உண்மையாவே தெரியாது. ஏதோ 2 சப்போட்டா பழத்தை சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு இன்னும் தெரியாது. எங்கிருந்து வந்தான். நேத்தெல்லாம் வந்து கரெக்டா அந்த டி பாக்ஸ்க்குள்ள போய் ஒரு கிராஸ் வரதுக்கு முன்னாடி போய் நின்ட்டான். டேய் நீயா 4 மாசத்துக்கு முன்னாடி தானே உன்னை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்கலாம், என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்துச்சு. So he's not going to be replaced now and Henderson is going to be the backup 6. I don't even know if you're going to get a backup 6.
Ideally we need it, but even if we need some 15 million 20 million number 6. நம்ம உடனே போய் 50 மில்லியன் உகார்த்தை எல்லாம் வாங்க முடியாது, நம்மளுக்கு காசு இல்ல. ஆமா, so that is not going to work. so அப்ப ஹெண்டர்சன் அந்த இதுல மேல தூக்கி இங்க போடுறோம் அப்படின்னா we need 2 people to fill in both the boxes. நீ கட்டி ஸ்டோன்ஸ் ஹார்வி எலியட் நம்பி எல்லாம் போக முடியாது. அதனால வந்து 2 பேர் வேணும். so ideally even if Mac Allister is very close, we need one more. ஆனா இதுல நான் உங்கள்கிட்ட எனக்கு என்ன நினைச்சேன்னா, உங்கள்கிட்ட சரி பாக்குறவங்கள்ட்ட சரி, அவர் பாக்ஸ் மிட்ஃபீல்ட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். எனக்கு ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னா தெரியாது, பட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். லெஃப்ட் லோயர் கார்னர் ஃபெபினியோ, அவன் வந்து பால வந்து எல்லாத்தையும் தடுக்கணும், அதான் அவனுடைய ரோல். ரைட் பிலோ கார்னர் ட்ரெண்ட், அவன் தான் எல்லா பாலையும் கொடுக்கணும், அது அவனோட ரோல். லெஃப்ட் டாப் கார்னர் ஓவர்லாப்பும் பண்ணணும், ரீசைக்கிளும் பண்ணணும். ரைட் டாப் கார்னர் பின்னாடி ஓடாம தடுக்கணும். இப்படி ஒரு பாக்ஸ் மிட்ஃபீல்ட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சர்டன் டார்கெட்ஸ் மட்டும் நம்ம போகவே முடியும். சரி, அப்போ Mac Allister and Mason Mount நீங்க என்ன நினைக்கிறீங்க? லெஃப்ட் அண்ட் ரைட் பெஸ்ட், வேற வழி இல்ல. மேசன் மவுண்ட்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் யாரு எனக்கு தெரியல. one who is not bothered about giving assists, one who is not bothered about scoring goals, one who is always willing to run back and snatch it off the defenders. எனக்கு இதெல்லாம் பேசும்போதுதான் கேலகர் ஞாபகத்துக்கு வரும். நீங்க எனக்கு கண்டுபிடி திட்டிடுவேன், அது எனக்கு ஓகே, எனக்கு நீங்க திட்டுவீங்க எனக்கு தெரியும். பட் one thing that he is good at is he stopping the play. அவ்வளவுதான், that is the only thing he is good at. அதுக்கப்புறம் என்ன பண்றது எல்லாம் தெரியாது. ஹெண்டர்சன் அப்படியே டேவிட் பெக்கம்ஸ் பால் கொடுக்குறாரு, அப்படியே பின்னாடி ஓடி போய் வேற மத்த பால நிறுத்திட்டு மத்த வேலை பாப்பாரு. இந்த அநியாயமா பேசாதீங்க. அவன் ஹெண்டர்சன் இவனோட பெட்டர்ன்னுலாம் நான் சொல்லல, 2 பேரும் மோசம், ஈக்குவலி மோசம், அவ்வளவுதான். அப்புறம் அவன் மட்டும் என்ன பண்றான்? ரைட் டாப் கார்னர்ல அது ஒண்ணுதானே பண்றான் அவன். அது சரி இல்ல, அவனை வாங்குறதுக்கு அப்ப ஹெண்டர்சனே இருக்கட்டுமே, என்னத்துக்கு? இப்ப அவன் பேக்கப் 6 வேணுமே. அது சரி இல்ல, எனிவே அதான் ஹெண்டர்சன் வாயில வருது. மேசன் இல்ல, மேசன் மவுண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா நான் என்ன யோசிச்சேன்னா, அவனுக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, லைக் நீங்க சொன்ன மாதிரி. பட் ஐ ஃபீல் பரெல்லா வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, Mac Allister கேன் பி ஆர் மேசன் மவுண்ட். ஏன்னா பரெல்லா வில் வாண்ட் டு அசிஸ்ட், அவன் அந்த டைப் ஆஃப் பிளேயர், கோல் ஸ்கோர் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆமா, ஏன் அமைதி ஆயிடுச்சு? ஒன்னையும் காணா. நடுவுல ஒரே ஒரு ரூமர் வந்துச்சு இந்த மாதிரி, என்ன இன்டர் வந்து தே நீட் சம், ஏதோ பயங்கர டெட்ல இருக்காங்க, தே நீட் சம் மணி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து எதுவும் வரல. So yeah, that is a nice suggestion. Make Mac Allister the right top midfield and ஏன்னா அவன் 8 ஆடுவான். So yeah, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஜூட் எங்க thumbnail? ஜூட் யாரு எனக்கு தெரியாது, ஜூட் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. We never wanted Jude in the first place. அவ்வளவுதான். அதான் நமக்கும் ஜூடுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எதுவும் சொல்லவே இல்ல. இந்த ஜர்னலிஸ்ட் தான் அவன் இங்கிலாந்துல இருந்துங்கிறதுக்காக சும்மா கலப்பி விட வேண்டியது, அவ்வளவுதான். நாங்க அவனை ஃபாலோவே பண்ணலீங்க. அதுதான் எனக்கு தெரியாது இதெல்லாம். இல்ல எனிவே ஜூட பத்தி ஞாபகப்படுத்தி விட்டீங்க. ஆமா, அப்புறம் இது ஃபைனலி கமிங் பேக் டு நேத்து ஃபுல்லம் கேம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஃபுல்லம் வந்து டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆலிசன் ஆஸ் பர் யூஷுவல் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஒரு பெரிய சேவ் ஒன்று. அண்ட் அதான் ஓவராலாவே ஐ திங்க் வித்தவுட் a shadow of a doubt he's been our best player in the season. I think Klopp கூட press conference சொன்னாருன்னு நினைக்கிறேன், if Alisson also had a bad season I don't know where we would be அப்படின்னு. ஆமாமா, ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப செல்சிக்கு வந்து கெப்பா வந்து இஸ் ஆக்சுவலி ஹேவிங் an okay season. அந்த மாதிரி ஒரு ஓகே சீசன் இருந்தும் அவங்க டீம் அவ்வளவு கேவலமா ஆடுறதுனால எங்க இருக்காங்க பாருங்க அவங்க. நம்ம நிலைமையும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும் ஆலிசன் இல்லைன்னா. எனக்கு இன்னொன்னு ரொம்ப நல்லா நேத்து கேம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது, எல்லா மேன் யுனைட்டட் பிளேயர்ஸும் தேர் ஸ்கோல்டிங் டிகேயா. எனக்கு அது புரியவே இல்லை. இட் இஸ் an incredible shot stopper-ரா. நான் டிகேயாவை திட்டவே மாட்டேன். ஏன்னா 2013 to 2017 எனக்கு யுனைடெட் போய் விளையாண்டோம்னால எனக்கு எவனை கண்டாலும் பயம் இல்லை, இவன் ஒருத்தனை கண்டாதான் பயம். ஆமா, எப்படி அடிச்சாலும் ஸ்டாப் பண்ணிடுவான். ஆமா, அதனால வந்து நான் எப்பவுமே ட்விட்டர்ல வந்து டிகேயாவை லைக் ஐ வில் கீப் டிஃபெண்டிங் ஹிம். But I think as Liverpool fans we are very spoiled having Alisson. Start stopping-யும் பண்ணிடுறான். ஆமா, அவன் பிங் பண்ற எல்லா பாலும் கரெக்ட்
கரெக்டா நம்ம பிளேயர்ட்ட போய் விழுவுது. ஆமா டெகையாலாம் உதச்சானா ஹூஃப் பால் தான், ஹெண்டர்சனோட மோசமான ஹூஃப் பால் தான். ஆமா இல்ல ஐ திங்க் டெகையா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பீரியட் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு பீரியட் அந்த 13 to 17. ஐ திங்க் பெஸ்ட் 2 கீப்பர்ஸ் இந்த வேர்ல்டு வந்து அவனும் மேனுவல் நாயரும் தான் அந்த பீரியட்ல, வேற யாருமே இல்ல அப்போ. பட் அதான் லைக் ஐ ஜஸ்ட் ஐ திங்க் தேர் டிஃப்ரெண்ட் கீப்பர்ஸ் டெகையாவும் ஆலிசனும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நேத்து மேட்ச்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, லெனோ பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிக்கா வந்து லெனோ அண்ட் அந்த பிரென்ஃபோர்ட் கீப்பர் டேவிட் ராயா, அவங்க 2 பேர் வந்து தே ஆர் ஃபர்ஸ்ட் டாப் 2 இன் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் சேவ்டு. அது ஒன்றும் பெரிய ஸ்டாட் எல்லாம் இல்ல. சாnchez இல்லையா? இல்ல அந்த இல்ல பிரைட்டன் கீப்பர். இல்ல இல்ல டாப் 2 இவங்க தான். அவங்க எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னாக்கா ஹவு மச் டிஃபரன்ஸ் கீப்பர் கேன் மேக்னு சொல்லிட்டு. லைக் பிரென்ஃபோர்டும் இப்போ என்ன டாப் ஹாஃப்ல இருக்காங்க, ஃபுல்லமும் டாப் ஹாஃப்ல இருக்காங்க, ஒரு க்ளோஸ் டு டாப் ஆஃப், எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியாது எனக்கு. பட் எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னாக்கா லைக் ஹவு மச் கீப்பர் அலோன் கேன் வின் யூ 10 to 15 பாயிண்ட்ஸ் இன் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிசன் வந்து ஐ ஃபீல் லைக் ஹி ஹஸ் டன் மோர் தென் தட். நம்மளுக்கு எவ்வளவு பாயிண்ட்? 50 25 அந்த பாயிண்ட்க்கே கொடுத்துருங்க. ஆமா இல்ல அதான் ஜஸ்ட் ஆலிசன் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், வேற எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா எப்படி? அதான் கிளாப் சொன்னதே போதும், நம்ம வேற எதுக்கு தவறாம பேசிக்கிட்டு ஏதாச்சும் நம்ம வாயை வச்சு போய் அடுத்த கேமே தவற அவர் வந்து இந்த ரியல் மேட்ரிக் மாதிரி விடுவார் உள்ளே. ஆமா ஆமா அண்ட் இப்போ யுனைடெட் பத்தி பேசணும். டேவிட் டெகையா யுனைடெட் எல்லாம் அவங்க ஸ்லிப் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ டாப் 4 ரேஸ்ல வந்து தே ஹேவ் 2 கேம்ஸ் இன் ஹேண்ட்னு நினைக்கிறேன் நமக்கு அகேன்ஸ்டா. அண்ட் தேர் அஹெட் பை எவ்வளோ 4 பாயிண்ட்ஸோ என்னவோ. இருங்க டேபிள் எடுக்கிறேன். 63-59. ஆமா ஸோ தேர் அஹெட் பை 4 பாயிண்ட்ஸ். 2 கேம் இன் ஹேண்ட் இருக்கு. இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு ஃபிக்சர், அதாவது இந்த ரெக்கார்டிங் வந்து பிரைட்டன் ஆடுறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றோம். ஸோ பிரைட்டன் இருக்கு இன்னைக்கு, அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம் வந்து வெஸ்ட் ஹாம். ரெண்டுமே அவே கேம். டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி? பிரைட்டன் நல்ல சான்ஸ் இருக்குது ஃபார் them to drop points. வெஸ்ட் ஹாம்ல அவ்வளவா இல்லை. I don't know, again it's away. ஏன்னா ஆர்சனலும் அங்க போய் they came away with the draw தான். ஆமா I don't even know if United are capable of scoring 2 goals. அதுவே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டவுட். இந்த ஆஸ்டன் வில்லா நாய்ங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு இன்னுமே தெரியல அந்த கேம்ல. அந்த அன்னைக்குன்னு பார்த்து மோசமா ஆடினானுங்க. அது இவரு கூட எமரி கூட சொல்லியிருப்பாரு, டேய் இந்த இன்னைக்குன்னு பார்த்து மோசமா ஆடினீங்க, அவனுக்கு நல்லா ஆட்டானுங்களா அப்படிம்பாரு அவரு. So I feel United are still a substandard side தான். அது எங்க போய் டாப் 4 உட்கார்ந்திருக்கானுங்க என்னன்னா, நம்மளும் செல்சியும் படு மோசமா ஆடி இருக்கோம். ஆமா அதனாலதான் அவனுக்கு டாப் 4 உட்கார்ந்திருக்கானுங்க இப்போ. So I feel இன்னைக்கு பிரைட்டன் கூட வந்து there's numerous chances for them to drop the points. I don't want them to drop points. I want them to lose. They have to lose. The drop points in the draw we can't take. ஆமா இல்ல டிரா வி கான் டேக். பட் நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் லைக் எப்படின்னாக்க லைக் அட்லீஸ்ட் என்ன சொல்றது டிரா. ஏன்னா கோல் டிஃபரன்ஸ் வந்து வி ஹேவ் அ மச் பெட்டர் கோல் டிஃபரன்ஸ். நமக்கு +24, அவங்களுக்கு +10 தான். ஸோ வந்து ஈவன் இஃப் தே டிராப் பாயிண்ட்ஸ்னாக்க as long as வந்து இஃப் தே டிராப் 4 நமக்கு 4 பாயிண்ட்ஸ் அந்த கேட்ச் அப் பண்றதுக்கு இஃப் தே டிராப் தட் மச்னாக்க தட் வில் பி இனஃப்னு எனக்கு தோணுது. எப்படி கேட்ச் அப் பண்ணு? 2 கேம்ஸ் இன் ஹேண்ட் இருக்குது. ஆமா ஆமா 2 10 பாயிண்ட். ஓ ரைட் ரைட் ரைட். மேட்ச்ல 4 பாயிண்ட் இல்ல, மொத்தம் 10 பாயிண்ட். அவங்க இதெல்லாம் டிரா பண்ணா சப்போஸ் இந்த கேம் அண்ட் நெக்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் கேம், these 2 games are really crucial. இந்த 2 கேம்லயுமே if they don't drop then we are top 4 is done. ஆமா சோ இல்ல இப்போ they have to lose both these games. அப்போ there'll be 4 point gap. அதுக்கு அப்புறமும் 2 கேம் டிராப் பண்ணனுமா அவங்க? Yeah, if they lose both these games na they'll be 4 points ahead of us with 4 games remaining. So technically let's say they lose one, they draw one in the 2 game na they'll be 5 points ahead of us with 4 games remaining. ஆமா அந்த 4 games வந்து Wolves, Bournemouth, Chelsea, Fulham, அதுல 3 ஹோம் கேம் வேற. அதுல ஒன்னு தான் ஹோம் கேம்ல, 3 ஹோம் கேம். Bournemouth மட்டும் தான் அவே. 3 ஹோம் கேமா? Wolves ஹோம், Chelsea ஹோம், Fulham ஹோம் லாஸ்ட் டே. வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். See, anything could happen. அது ஒண்ணு. இந்த Fulham சைடு வந்து அப்ப மிட்ரோவிச் எல்லாம் வந்துருவான். இந்த கேம்ல தான் அவனை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. சோ அந்த வெறியோட ஆடுறது FA கப். ஆமாமா கரெக்ட். சோ அதுக்கு வாய்ப்பு இருக்குதுதான். ஏன்னா they were leading until 65th minute. ஆமாமா until all of that happened. சோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. and Chelsea பிராங்கேலாம் நம்பி ஒண்ணு வாய்ப்பு இல்ல சாமி. அதெல்லாம் ஒண்ணும் சான்ஸ் இல்லை. சோ அவனால நம்ப முடியாது.
Bournemouth are in really good form right now and they go away to Bournemouth, so anything can happen there. So நீங்க சொன்ன மாதிரி தான் next 3 games will decide our top 4. ஆனா அந்த 3 games நம்ம பசங்க தெருவில் இழுத்து விட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆமா அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு நான் பேசவே இல்ல, பிரைட்டன் இன்னைக்கு இன்னொரு அப்போனன்ட் அவங்களும் ஆடுறாங்க. அவங்க they have 3 games in hand but they are 7 points behind. So அந்த 3 கேமும் ஜெயிச்சாங்கன்னா they'll be 2 points ahead நமக்கு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அவனுங்க வந்து இப்ப இருக்க டாப் 5ல எல்லாத்தையும் ஆடணும். அவனுங்க டாப் 5 இல்ல, அது ஆஸ்டன் இல்ல, நம்ம டாப் 5 வந்துட்டோம். சோ ஆமா கரெக்ட், போலியே அவங்க ஆடணும், ஆஸ்டன் வில்லாவே ஆடணும். அவங்க மீதி இருக்கிற அத்தனை கேம்ஸ்ல டாப் 5யும் அவங்க ஆடணும் அவங்க. ஆமா இல்ல அவங்க வந்து இன்னைக்கு யுனைடெட் ஆடுறாங்க, அப்புறம் எவர்டன் ஹோம் அது ஜெயிச்சிருவாங்க, ஆர்சனல், நியூகாசில், சவுத்தாம்ப்டன் ஹோம் அதுவும் ஜெயிச்சிருவாங்க, மேன் சிட்டி, அப்புறம் ஆஸ்டன் வில்லா. சோ அதனால அவங்க வந்து இப்ப இன்னோட கேமோட சேர்த்து டாப் 5 அவனுக்கு இன்னும் விளையாடணும். சோ எனக்கு பிரைட்டன் மேல எல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. அவங்க அப்படியே வந்தாலும் நம்ம கொஞ்சம் 2 பொட்டி அமிச்சோம்னா ஓகே பண்ணி ஓகே ப்ளீஸ் யூ கேன் கோ ஹெட் அப்படின்றவாங்க. ஆமா ஜேம்ஸ் மில்லர் வேற அனுப்புறோம்ல நமக்கு, அந்த பின்னாடி ஒட்டுதான் அனுப்புறோம். டாய் டாப் 4 உள்ள வரக்கூடாது, ஆனா மத்தவனை எல்லாரும் தோக்கடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறோம் நம்ம. அதனால சோ ஐ ஆல்சோ ஃபீல் நியூகாசில் மைட் ஆர் மைட் நாட். சோ யூ நெவர் நோ வித் நியூகாசில் ஆல்சோ. அவங்க ஃபிக்சர்ஸ் அப்படிதான் இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவுட் சைட் சான்ஸ் தான், பட் பாப்போம். ஆமா நியூகாசில் தெரியல, நியூகாசில் நடக்குமான்னு தெரியல. இப்ப அவங்க அடுத்தது ஆர்சனல், லீட்ஸ் யுனைடெட், பிரைட்டன், லெஸ்டர் சிட்டி, செல்சி. அதுவும் பாருங்க இந்த செல்சி நாய்ங்க தான் 3 கிளப்பையும் வச்சிருக்கானுங்க நடுவுல. ஆமா எப்படி எனக்கு இன்னமே தெரியல, எல்லாத்துலயும் இப்படியேதான் இருக்கானுங்க. யுனைடெட் கூட ஆடணும், பிரைட்டன் கூட ஆடணும், நியூகாசில் கூட ஆடணும். இவனுங்களை நம்பி நம்ம சீசன் இருக்குது. அநியாயம். அதான் அவங்களெல்லாம் நான் நம்பவே இல்லை. இல்ல என்னைக்கு வந்து அவங்க பிராங்க் லாம்பார்டு இன்டரிம் மேனேஜரா போட்டாங்களோ அன்னைக்கே நான் நம்பிக்கையை விட்டேன். அந்த ப்ரூனோ என்னமோ நம்ம பையன் கூட இருந்தானே நம்ம மேட்ச் கூட, யாரு ஒரு கேமுக்கு மட்டும் இன்டரிமா இருந்தாரே அவரு முன்னாடி, ஞாபகம் இல்ல எனக்கு. நம்ம கேமுக்கு மட்டும் ஒரு மேனேஜரா இருந்தாரு, தெரிஞ்சு அவர் பேர் ஞாபகம் இல்ல எனக்கு. தெரியும் நீங்க யார சொல்றீங்க. அவரு கூட நல்லா பண்ணாரு. அந்த அன்னைக்கு கூட செல்சி நல்லா ஆனானுங்க நம்மளோட. எப்ப அவரு வெளியே போனாரோ இவனுங்க தண்டத்துல தண்டம். ஆமா ஆமா இதுல இந்த ஏதோ நேத்து படிச்சுட்டு இருந்தேன், செல்சி கேன் ஸ்டில் கெட் ரெலிகேட்டட், ரொம்ப அன்லைக்லி. பட் ஆனா லெஸ்டர், லீட்ஸ், அப்புறம் இன்னொரு ஒரு டீம் சவுத்தாம்ப்டன் நினைக்கிறேன், சவுத்தாம்ப்டனா வேற யாரோ, 3 டீமுமே வந்து இஃப் தே டேக் 10 and 9 points out of the remaining fixtures, 4 கேமோ 5 கேமோ எவ்வளவு இருக்கோ, then Chelsea get 1 or 2 points, then they will get relegated. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, பட் சொல்ற நடந்தா நல்லா இருக்கும். அப்புறம் மேசன் மவுண்ட் ஃப்ரீக்கு வந்து ஃப்ரீல வந்துருவான். இது ரொம்ப அநியாய பேராசை, இதெல்லாம் இது வந்து ரொம்ப பேராசை. அதான் எனிவே தான் நம்ம ஃபுல்லம் ரிவ்யூ அண்ட் அதான் போர்ன்மத் இப்போ அடுத்த கேம், அது ப்ரீவியூ எபிசோட் எதானே சொல்லுவோம் இல்லைங்க, பிரென்ட்ஃபோர்ட். அதான் தெரியுது, அதுல இருந்து நம்ம குவாலிட்டி தெரியுது. ஏற்கனவே ஒரு எபிசோட் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ஏங்க யார் அடுத்து என்னமோ சொல்லியிருந்தாரு, நம்மளும் இன்னொருத்தவங்களுடைய ரிசல்ட் கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. நம்ம விளையாடுற லட்சணத்துல நம்ம விளையாடின கேமோட ரிசல்ட் நமக்கே தெரியல அப்படின்னு. அதான் கூகுள்ல போய் பார்த்தா கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. நம்ம விளையாடுற லட்சணத்துல அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். அது சரி. ஆமா எனிவே அதான் பிரென்ட்ஃபோர்ட் என்ன எதிர்பார்க்கறீங்க? ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இந்த எபிசோட் ஏற்கனவே கொஞ்சம் நீளமா போயிட்டு இருக்கு. இருங்க நம்ம 2 பேருமே ப்ரெடிக்ட் பண்ண கூடாது, அதான் ப்ரெடிக்ஷன். 5 கேம் நம்ம 2 பேரும் வாயவே திறக்கல, அதனாலதான் நல்லா போயிட்டு இருக்கு. தப்பி தவிர ப்ரெடிக்ஷன் வந்தப்போ இந்த பசங்க வேற நல்லா விளையாடுறாங்க, கடைசி 2 கேம் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா சரி, நம்ம 2 பேர் ப்ரெடிக்ட் பண்ணாதான் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனல் ஸ்கோர் என்னன்னு பிரென்ட்ஃபோர்டுக்கு அகேன்ஸ்டா. அதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ 229ல இருக்கு. அதான் சொன்னேன், என்னைக்கு சொன்னேன்னு தெரியல, இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டை விட வியூஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். அன்னையில இருந்து எல்லாம் சப்ஸ்கிரைபர் கவுண்டை விட வியூஸ் கம்மியா இருக்கு. என்னத்த சொல்றது, நம்ம வாயும் இருக்கு. உங்க வாயை நம்பித்தான் இருக்குது, பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஆமா எனிவே அந்த லைக் ஷேர் அதெல்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் முக்கியமா கிளிக் பண்ணி விட்டுருங்க. சீசன் டார்கெட் 235, இன்னும் 4 கேம் தான் இருக்கு. எப்படியாச்சும் அந்த நம்பருக்கு போய் கொண்டு போய் விட்டுருங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீழே கமெண்ட்ஸ் போடுங்க உங்க தாட்ஸ் எல்லாம் அப்படின்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஜூடு, மெக்காலிஸ்டர், இல்ல ஜூடு யாருன்னு தெரியாது, ஜூட விட்டுருங்க. மெக்காலிஸ்டர் ஆமா இல்ல இந்த மெக்காலிஸ்டர், மவுண்ட், அப்புறம் அந்த டாட்மண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பையன் இருக்கானா, அவனை பத்தி எல்லாம் ஏதாவது கமெண்ட் போட்டுருங்க.